வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, விஜயின் பிரச்சார பரிதாபங்கள், அவருக்கு எதிராக திரும்பிய மக்கள், அவர் தோப்பார் அடித்து சொல்லும் மக்கள், அவர் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு பல மக்களும் அடித்து சொல்கிறாங்க. அதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்த வெளிப்படையாக நம்ம உடைச்சி பேச போகிறோம். முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று பெரம்பூரில் தானே அவர் போட்டி எடுக்கின்றார். அங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அங்கே கூடியிருந்த மக்கள் மத்தியில் அவர் உரையாற்றி இருக்கின்றார். அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. இந்த வீடியோ காட்சியை பார்த்த நண்பர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். ஏண்டா கத்துற, காதெல்லாம் கருகுதுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, நீ கத்துறைய ஏதாவது அதில் பொருள் இருக்கிறதா? நீ சேவை செய்ய வந்துட்ட, அரசியலுக்கு வந்துட்ட, திமுகவை அப்புறப்படுத்த வந்துட்ட. ஆனால் அதை ஏண்டா மேடை தோறும் சொல்லி காட்டுற? உன்னை பார்க்க வந்திருக்காங்கல்ல மக்கள், அந்த மக்கள் தினந்தோறும் வேலைக்கு போனாதான் அவங்க குடும்பத்தில் அடுப்பு எரியும். அதையே விட்டுட்டு தியாகம் பண்ணி உன்னை பார்க்க வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுடைய வறுமை பெருசா இல்லை, வசதியாக வாயக்கூடிய நீ, பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது எதிராக லாஜிக்கு? மக்களிடையே சிம்பத்தியை உருவாக்குறதுக்கு உனக்கு வேற வழியே இல்லையா? இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவன் பேசுவான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளமானது விஜய் கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்க வாய்ப்பில்லை. அவங்க திரைப்பட மோகத்தில் இருக்கிறாங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி மற்றும் பெரம்பூரில் போட்டியிடுகின்றார். பெரம்பூரில் விஜய் அவர்கள் மனு தாக்கல் பண்ணிட்டு அந்த மக்களிடையே பேச வருகின்றார். அப்போது அந்த மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஓகே. நம்ம திமுக ஆட்சியில் நிறைய ஊழல் நடந்திருக்குது, ஓகே. குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஓகே. அதை சரி செய்ய வேண்டும், ஓகே. அதை தாண்டி உனக்கு என்ன அறிவு இருக்கு சொல்லு? நீ பெரம்பூரில் போட்டிடுற, எதற்காக போட்டிடுற? நான் பெரம்பூரை செலக்ட் பண்ணது இதுதான். பெரம்பூர் 75 ஆண்டு காலமாக திமுகவுடைய பிடியில் தான் இருக்குது. ஆனால் பெரம்பூர் வளர்ச்சி அடையவே இல்லை. இங்கே எத்தனை தொழில்கள் நடக்குது தெரியுமா? அந்த தொழில்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு மழையின் போதும் இந்த பெரம்பூர் எப்படி தத்தளிக்குது தெரியுமா? பெரம்பூரில் எத்தனை ஏரி இருக்குது, எத்தனை குளங்கள் இருக்குது, வாய்க்கால் எப்படி இருக்குது, எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, சாலை எப்படி இருக்குது, தெரு எப்படி இருக்குது, மின்சாரங்கள் எப்படி கொடுக்கப்படுகிறது, அடித்தட்டு மக்களுடைய வீடுகள் எப்படி இருக்குது, இதையெல்லாம் தீக்கணும் இல்லை? திமுக அரசாங்கம் இதெல்லாம் கண்டுக்குச்சா? அப்போது இந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி சிந்திக்காத திமுக மீண்டும் இங்கே போட்டிடலாமா? அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாமா? பெரம்பூரில் இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க இத்தனை லட்சம் பேர். ஆனால் அந்த வேலையில் அவங்களுக்கு என்ன வருமானம் வருது? வேலை உத்தரவாதம் இருக்கிறதா? படித்த இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு இந்த மாதிரி வேலையை உருவாக்கி இருக்கணும். இப்போது பெரம்பூரில் என்ன மூலப்பொருள் இருக்குது, அந்த மூலப்பொருளுக்கு ஏற்ற மாதிரி என்ன தொழிலை தொடங்கியிருக்காங்க? இல்லை, சென்னை சுற்றி வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட சாஃப்ட்வேர் கம்பெனிகளும் கார் கம்பெனிகளும் மிகப்பெரிய நிறுவனங்களும் கொண்டு வந்து ரொப்புறாங்க. ஆனால் வட சென்னையை மொத்தமாக பார்க்கும்போது கிராப்ஸ் தான் இருக்குது. அதாவது மெட்டலில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு போகிற பீஸ்லாம் இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டு பீஸுகளை ஒட்டுமொத்தமாக திரட்டி அதை ஏலம் விட்டு அதன் மூலமாக பணம் பார்க்குற விஷயம் தான் இருக்குது. ரெண்டாவது, வடசென்னை என்றாலே மீனுக்கு ஃபேமஸ்ஸு. இந்த கடற்கரையில் மீன்பிடி இறங்கு தளம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை மீனவர்களுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன முன்னேற்றிருக்காங்க? ஏதாவது விஜய் அவர்கள் புள்ளி உரம் சொன்னாரா? ஒவ்வொரு மழையின் போதும் கொசுக்கள் எவ்வளோ பெருகுது, அந்த கொசு ஒழிப்புக்கு என்ன பண்ணாங்க? இப்படி பெரம்பூரை பற்றி முழு விவரத்தையும் பேசியிருந்தான்னு வச்சுங்களேன். பா, விஜய் என் ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருயா, அக்கு வர ஆணி வர தெரிஞ்சு வச்சிருக்காருயா, மூளை முடுக்கெல்லாம் பக்காவாக தெரியுதியா, 4வது தெருவில் எவன் கடை வச்சிருக்கான் வரைக்கும் சொல்கிறாருயா, அவரு எங்க ஆளுயா
அப்படின்னு அங்க இருக்கின்ற மக்கள் விஜயை அவங்களுடன் ஒருத்தராக நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. வந்திருக்கின்ற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர்ல பின்னாடியே வருவாங்க வண்டியில. அப்புறம் நேராக வில்லிவாக்கம் போனாங்கன்னா அங்கேயும் வருவாங்க அந்த இளைஞர்கள். வில்லிவாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சு போச்சுன்னா கொளத்தூர் பிரச்சாரத்துக்கு போனாருன்னா அங்கேயும் பின்னாடியே வருவாங்க. ஏன்னா வில்லிவாக்கத்துக்கும் கொளத்தூருக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் போது? ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளோதான். வண்டி என்ன வேகமாக போக போதா? ஏற்கனவே அங்கே போக்குவரத்தில் பயங்கர நெரிசல். இதில் விஜயனுடைய 4 ரசிகர்கள் குறுக்க போய் வண்டியை போட்டு நிற்பான். அதனால் வண்டியானது ஆமை வேகத்தில் தான் இருக்கும். அதனால் பெரம்பூரில் தொடங்கின கூட்டம் பின்தொடர்ந்து கொண்டே வில்லிவாக்கம் வந்து அப்படியே கொளத்தூர் வரைக்கும் வருவாங்க. அங்கே விஜயை பார்க்குறதுக்கு கூட்டம் வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அதை எங்கேயாவது ஒருங்கிணைச்சாரா? இந்த பெரம்பூரில் போய் மனு தாக்கல் பண்ணிவிட்டு பொதுமக்கள் மத்தியில் பேசுகிறாரு. அங்கே 4 பேர் என்ன பண்ணுறான்? கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அது மேலே யாரை பார்க்குறான்? அங்கே இருக்கிறவங்க அவசரமாக மின்சாரத்தை கட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் விஜயை பின்தொடர்கின்றவர்கள் இன்னும் சினிமா மோகத்தில் தான் இருக்காங்க. விஜய் பெரம்பூரில் போட்டியிடுகின்றாரு. நமக்காக அவர் என்ன திட்டம் வச்சுக்கிறார்? இல்லை பெரம்பூர் மக்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அவர்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? இதோட பெரம்பூரை எப்போ எட்டி பார்ப்பார்? பெரம்பூருக்கு வந்தார், மனு தாக்கல் பண்ணார், பிரச்சாரம் பண்ணிட்டாரு, அவர் போயிட்டார். இனிமே பெரம்பூர் மக்களை அவர் பார்ப்பாரா என்பதே சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா? விஜயை கட்சிக்காரனே பார்க்க முடியாது. எங்கே பனையூரில் போயிட்டு பனையூருக்கும் பெரம்பூருக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குது? கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பெரம்பூர் மக்களை பொறுத்த வரைக்கும் 60 கிலோமீட்டர் தாண்டி பனையூரில் போய் பார்ப்பாங்களா? இல்லை போனால் மட்டும் விஜய் சந்திச்சிடுவாரா? ஸோ அப்போ பெரம்பூரில் இருக்கின்ற மக்களுக்கு பாருங்க, நான் பெரம்பூர்லேயே வீடு எடுத்துட்டேன், நான் வெற்றி பெற்றா இங்கேயே தங்குவேன். அதை விஜய் சொன்னால் நம்புவாங்களா மக்கள்? இல்லை விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுறாங்களே அவங்க சொன்னால் நம்புவாங்களா மக்கள்? அதனால் அங்கே கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், பட்டியல் இனத்தவர் அதிகமாக இருக்கின்றார்கள். ஸோ ரெண்டாவது, நம்ம விஜயுடைய அம்மாவுடைய ஊருக்கும் பெரம்பூருக்கும் பக்கம் பக்கம் தான். அவங்க ஆந்திராவே இருந்தாலும் பெரம்பூருக்கும் அவங்க ஊருக்கும் பக்கம் பக்கம். அடிக்கடி அங்கே வந்துட்டு போவாங்க. சாய்பாபா கோயிலுக்கு, பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. அதனால் அவருக்கு நெருக்கமானதாகவும் அதோட அவர் சார்ந்த மதக்காரங்களும் அதிகமாக இருப்பதனாலும் கல்வி அறிவு அற்ற மக்கள் ஏகப்பட்டவர்கள் இருப்பதனாலும் சினிமா பைத்தியங்கள் அதிகமாக இருப்பதனாலும் பெரம்பூரை செலக்ட் பண்ணியிருக்கின்றார். பெரம்பூரை பற்றி தெரியாத விஜய் பெரம்பூரில் நின்று வெற்றி பெற்றால் என்ன பண்ணுவார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இது ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய நன்கு சிந்திக்கக்கூடிய அன்றாடம் பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? அதனால தான் பெரம்பூரில் போய் நம்ம விசாரிக்கிறோம். விஜய் அவர்களுக்கு ஓட்டா இளைஞர்கள் போடுவாங்க, ஆனால் நாங்கள் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒன்று அதிமுக திமுக கூட ஓட்டு போட்டுரும். ஏன்னா அவங்களால நாங்கள் பல முறை பலன் பெற்றிருக்கிறோம் ஆட்சி ஆடுங்கிற தருணத்தில். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவார்னு தெரியல. ரெண்டாவது, இவர் ஆட்சியை பிடிப்பாரா என்பதே டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வேட்பாளரே வந்து பிற கட்சியிலிருந்து 106 பேரை கூட்டின்னு வந்து சீட்டு கொடுத்துருக்கின்றார். விஜயுடைய கொள்கையை உணர்ந்தவர்களா? விஜயனுடைய ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சவங்களா? 106 பேருக்கு பிற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காருன்னா விஜய் கிட்ட தகுதியான வேட்பாளர் கூட கிடையாது. இன்னைக்கு கட்சிக்கு வந்தவனுக்கு இப்படி சீட்டை வாரி கொடுப்பதனால கட்சிக்கு உழைச்சிருக்கானே அவனெல்லாம் எப்படி மதிக்கிறார்? ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்ண தெரியல, அவர் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல, எந்த தொகுதியில் போட்டிடுகின்றோமோ அந்த தொகுதி பற்றியும் தெரியல. அப்புறம் நாங்கள் ஏங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்? பெரம்பூர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அதிமுகவும் திமுகவும் பாமகவும் அதே பெரம்பூர் தொகுதியில் போயிட்டு மக்களுக்கு உண்மையை விளங்க வைக்கிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தான் களத்தில் நிற்கிறோம். ஆனால் விஜய் எத்தனை பிரச்சனை வந்தது, எத்தனை புயல் வந்தது, எங்கேயோ எட்டி பார்த்தாரா? நீங்கள் சிறுபான்மையர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரம்பூரில் போட்டியிடுவதும் அந்த தொகுதி மக்களுடைய அடிப்படை தேவை கூட தெரியாமல் உங்ககிட்ட வந்து நண்பா நண்பி என்று பேசுவதாலும் ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்னு அதிமுக திமுக காரங்களும் பாமக காரங்களும் அங்கே போய் சொல்லி புரிய வச்சுருக்காங்க. அதனால் விஜய்க்கு எதிராக இப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புகிறாங்க. அப்படியே கொஞ்சம் திருச்சிக்கு போகலாம். ஏன்னா திருச்சி கிழக்கில் நம்ம விஜய் அவர்கள் போட்டியிடுகின்றார். ஏன்னா ஆரம்பத்தில் ஏன் வந்து பெரம்பூர் திருச்சி இந்த 2 இடத்துலையும் போட்டியிடுகின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற போது சிறுபான்மையர் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் திருச்சி கிழக்கில் இருக்குது. என்ன தெரியுமா? திருச்சி கிழக்கில் 33% இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இளைஞர்கள் என்றாலே யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? போன வாட்டி திமுக ஓட்டு போட்டாங்க, இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க. அதனால் திருச்சி கிழக்கில் 33% வந்து நம்ம இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வாக்கை குறி வச்சு விஜய் அவர்கள் அங்கே போட்டி போடுறார்.
ரெண்டாவது 70,000 கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, 20,000 இஸ்லாமியர் இருக்கிறாங்க. இந்த 3 காரணங்களால் மட்டும்தான் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டி போடுகின்றார். ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சியில் போய் மனு தாக்கல் பண்ண போகிறார். திருச்சியிலாவது வந்து திருச்சி கிழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுவாரா? காவிரி ஆற்றில் கொள்ளை அடிக்கிறாங்க மணல், அதுக்கு மொத்த ஏஜென்ட்டையோ குத்தகை எடுத்தவர் நேரும் நம்ம செந்தில் பாலாஜி. அவருடைய உண்மையான முகத்தை புட்டு புட்டு வைப்பாரா? நம்ம முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியும் அதை நிறைவேற்றாத விஷயத்தையும் இப்போ திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குது. அந்த தேர்தல் வாக்குறுதியில் எத்தனை ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மீண்டும் அப்படியே கொடுத்துருக்காங்க. மக்கள் என்ன ஏமாளின்னு நினைக்கிறாங்களா? தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதும் பிறகு அப்படியே அதை மூடி மறைப்பதும், தேர்தல் வாக்குறுதியை நம்பி ஓட்டு போடுறதும் என்ன இது? காலகாலமாக மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களே. எந்த மாதிரி ஏதாவது திமுக மீது ஆழ்ந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரா? எடப்பாடி தான் சொல்றாரு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு. எடப்பாடி சொல்றதுக்கு தகுதி இருக்குது, ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அவங்க எப்படி பராமரிச்சாங்க என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அந்த சட்ட ஒழுங்கு ஏன் இப்போ இப்படி இல்லை அப்படின்றதும் அதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார் என்ற விஷயமும் எடப்பாடிக்கு தெரியும். ஏன்னா அதிமுக ஆட்சி வந்தாவே பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு ஆட்சியாக அமைந்து போய்விடுது. இயல்பாகவே வந்து அதிமுக ஆட்சி என்றால் குற்றச்சாட்டுகள் குறைவாகத்தான் இருக்கும், தப்பு செய்கிறவனுக்கு ஒரு நடுக்கம் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால கடந்த கால ஆட்சியும் இப்போ இருக்கின்ற ஆட்சியும் ஒப்பிட்டு பார்த்து கிழவிலிருந்து குமரி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், இந்த நிலைக்கு கொண்டு வந்தது ஸ்டாலின் ஆட்சி. மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் வந்தாருன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு எந்த வீட்டிலாம் குடிக்காமல் இருக்காங்களோ, எந்த வீட்டிலாம் போதைப் பொருள் போடாமல் இருக்காங்களோ அந்த வீட்டில் அழகாக போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இயல்பாக கிடைக்கும். உணவே போதையாக மாறினாலும் மாறும் அப்படின்னு எடப்பாடி பேசலாம். ஏன்னா நாங்கள் அற்புதமாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிருக்கோம், இந்த போதைப் பொருளை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்காக ஒரு தனி அணியை உருவாக்கி அந்த அணி நேரடியாக முதலமைச்சர் கவனிக்கிற மாதிரியான ஏற்பாடு செய்ய போகிறோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி திருச்சியிலையாவது இல்லை பெரம்பூர்லையாவது நம்ம விஜய் அவர்கள் பேசியிருக்கின்றாரா? பெரம்பூரில் ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்குது, அங்கே எத்தனை பேர் தமிழர்களுக்கு வேலை கிடைக்குது. அப்படியே வேலை கிடைச்சாலும் தமிழர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க ஏதாவது தெரியுமா? விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அங்கே வந்திருக்கின்ற இளைஞர்கள் வந்து என்ன விரும்புகிறாங்களோ அதை மேடையில் ஏறி பேசிட்டு அவர் பாட்டுன்னு போகிறார். அது மட்டுமே வாக்குகளாக மாறுமா? அதே தான் திருச்சி கிழக்கில் இருக்கின்ற மக்கள் சொல்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்களே பனையூரில் போயிட்டு விஜய் அவர்களை பார்க்க முடியாதுன்னா திருச்சி கிழக்கில் வந்து என்ன குடியாக இருப்பார்? இப்போது விஜய்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தொகுதி என்னங்க? பெரம்பூர் தொகுதி, 60 கிலோமீட்டர். அவர் திருச்சியில் வெற்றி பெற்றாலும் பெரம்பூரில் வெற்றி பெற்றாலும் ரெண்டுத்தில் எந்த தொகுதியில் நிலையாக இருப்பார்? பெரம்பூரில் தான் இருப்பார். பனையூருக்கும் பெரம்பூருக்கும் கிட்ட, திருச்சி கிழக்க ஒப்பிடுகின்ற பொழுது அப்போது திருச்சியில் அவர் இருப்பாரே என்ன? அதனால் வெற்றி பெற்றாலும் திருச்சியில் அவர் நீடிக்க மாட்டார், ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார். இடைத்தேர்தல் தான் வரும். அதனால் எதுக்கு தேவையில்லாமல் அவருக்கு ஓட்டு போட்டு மீண்டும் திருச்சி கிழக்கில் மறு தேர்தலை நாங்கள் சந்திக்கணும்? அந்த வேலையெல்லாம் வேணாப்பா. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இந்த முறை ஓட்டு போட போகிறதில்ல அப்படின்னு திருச்சி கிழக்கு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியை பார்த்துட்டாங்க திருச்சி கிழக்கில். ஆனால் இந்த முறை அதிமுகவுக்கு ஆதரவு என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஸோ திருச்சி கிழக்கில் இருக்கின்ற பிரச்சனை பற்றியும் தெரியாது, திருச்சியில் நிரந்தரமாகவும் தங்க போகிறது கிடையாது. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் சும்மா சினிமா மோகத்தினால அங்கே இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் பின்னாடி வருகின்ற கூட்டம் மட்டும்தான் அவருக்கு வாக்காக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக குடும்ப தலைவர்களோ தாத்தா பாட்டிகளோ விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அந்த அளவுக்கு அடித்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு பணத்தினுடைய மதிப்பு நல்லாவே தெரியும். ஒரு நாளைக்கு 500 ரூபா வாங்கினா அது குடும்பத்துக்கு எந்த அளவில் உதவுது என்று தெரியும். அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரையில் பார்த்து ரசித்த மக்கள் தரையில் வந்து பிரச்சாரம் பண்ணுகின்ற போது அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இளைஞர்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த திரை கவர்ச்சி மட்டுமே வாழ்க்கைக்கு பயன்படாது, கையில் கொடுக்கின்ற பணம் தான். அதனால் தேர்தல் தருணத்திலேயாவது ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்களே என்று சொல்லிவிட்டு கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாரு? திமுக வாக்குகளை பிரிக்கிறாரு. அப்போ திமுக வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெறத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அதிமுக வாக்குகளை அவர் பிரிக்கலை. அதனால் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ விஜயும் தோத்து திமுகவும் தோத்து புது அரசியல் மாற்றத்தை தமிழக அரசியல் களத்தில் கொண்டு வர போகிறாரு. ஸோ விஜயை புரிந்து கொண்ட மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, விஜயனுடைய அரசியலுடைய ஸ்டைலு திமுக மற்றும் அதிமுகவுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. ஸோ விஜயனுடைய ஸ்டைலை பார்த்த பிறகு மக்களுக்கு நம்பிக்கையற்ற தன்மை உருவாகிறது. ஸோ இதை திமுக அதிமுக சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஸோ விஜய்க்கு அரசியல் காலத்தில் ஒன்றுமே தெரியலைங்க.
இத்தனை நாள் தான் வந்து பத்திரிகையாளர்களை தவிர்த்து கொண்டு வந்தாரு. இப்போ வேட்பாளர் ஆயிட்டாரு, முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிட்டாரு, மனுதாக்கலும் பண்ணிட்டாரு. ஆனா இந்த தருணத்துல கூட அவரு பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்க தேர்தல் வாக்குறுதியாகவும் 2வது செயல்பாட்டு வரையறைகள் இதை கொடுத்துருக்குறோம், கண்டிப்பா இப்படிதான் எங்களுடைய ஆட்சி இருக்கும், திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்றுனா இதுதான் என் தம்பி உண்மையான ஆட்சி, உண்மையான ஜனநாயகம், இப்படிதான் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போறோம் அப்படின்னு எந்த ஒரு தெளிவும் மக்களுக்கு ஏற்படல. அந்த தெளிவை ஏற்படுத்த வேண்டிய பத்திரிகையாளர் சந்திப்பை கூட விஜய் நிகழ்த்த மாட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் பேசுகின்ற 4 வார்த்தைக்கு அடித்தட்டு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களும் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால விஜய்க்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று அலப்பறை செய்யக்கூடிய ஊடகங்களுக்கு அவர் வெற்றியே பெறமாட்டார் அப்படின்னு அடித்து சொல்லுகின்ற இந்த தருணத்தில் ஸோ விஜயை நம்பி வீணா வாக்குகளை தொலைக்காதீங்க, வெற்றி பெறக்கூடிய அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, 2வது விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை கடுமையாக எதிர்க்கின்றார். அதேபோல் திமுக விஜயை கடுமையாக எதிர்க்கிறது. ஸோ இதை ரெண்டையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த அதிமுகவுக்கு போக வேண்டிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை பிரித்து மீண்டும் திமுக வெற்றி பெறத்துக்காக இந்த 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூட்டுக்களவாணி செயல் செய்கிறாங்களோ என்ற ஒரு அச்சம் இருக்குது. அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் விஜயும் முழுமையாக நம்பலை. ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரிந்து விஜய்க்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு விழாது, அவர் வெற்றியும் பெற மாட்டார். ஆரவாரத்துடன் தான் இருக்கும். ஆனால் அந்த ஆரவாரங்கள் வடிவேலுடன் ஒப்பிட்டு பாருங்க, கமலஹாசனுடன் ஒப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் விஜய் வெற்றி பெறுவாரா இல்லை என்ற விஷயம் உங்களுக்கே தெரியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மக்கள் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்களா இல்லையா? உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி.